ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான சாட்டர்டே மார்னிங் விலாக் தாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிலிருந்து நைட்டு 9 PM வரைக்கும் என்னோடய ரெகுலர் ரொட்டீன்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 3 மணி அப்படிங்கும்போதே எந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. 3 மணிலேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோனை கொஞ்சம் பார்த்ததுனால 3:30 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது 4:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது 4:55 ஆயிடுச்சு. 4:55 அப்படிங்கும்போது தீபமெல்லாம் ஏற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிலவு இன்றைக்கி ஒளியலை அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே இந்த நிலவு கண்ணுக்கு படாமல் ஒளிஞ்சிட்டே இருக்கும். பாருங்கள், தெரிஞ்சுது. நான் அப்படி பார்க்கும்போது நிலவு தெரிஞ்சுது, அதை தான் அப்படி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிலவுக்கும் தீபத்தை காட்டிக்கிறேங்க. சரி, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. என்ன அப்படின்னா, அதிகாலையில் எந்திரிக்கும் போது அது நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்காக இருக்கலாம், இல்லை டெய்லியும் அதிகாலையில் எந்திரிச்சு உங்களோட வேலைகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கலாம். அப்படி எழுந்திருக்கும்போது தொடர்ந்து ஒரு 2 நாளுக்கு மேலே எழுந்திரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு பதிவாகவும் இது இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதிகாலையில் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக உடம்பு டயர்ட் ஆகுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் இந்த மாதிரியெல்லாம் செய்யாததுனால அதிகாலையில் எந்திரிச்சு நம்மளோட ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, எந்த வேலைகளை செஞ்சாலும் சரி, உடம்பு அவ்வளோ ஒரு டயர்டாக தாங்க இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாமே டயர்டாக தான் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்ச நாளாக கண்டுபிடிச்சேங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். நானும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு ஆசை வரும். மறுபடியும் நேரமே எந்திரிப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது, உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகளாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட உடம்பை சரி பண்ணிக்குது. அந்த நேரத்தில் நாம் எந்திரிச்சு அந்த வேலைகளை நம்ம செய்யும்போது உடம்பும் மனசும் சீராகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது சீராகும்போது கண்டிப்பாக நம்மளோட உடம்பு டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளாக இருக்கலாம், கெட்ட கழிவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் வெளியேறுது. அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கும் போது அதெல்லாம் வெளியேறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அதனால நம்மளோட உடம்பு அவ்வளோ டயர்டாகுதுங்க. இதை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, அதை நான் ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உடம்பு அப்படியே முதல்ல டயர்டாக இருந்துச்சு. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டு வந்துச்சு உடம்பு. இது நாள் வரைக்கும் நம்மளோட உடம்பை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. நாம் அப்படியே ஒரு காற்று மாதிரி இந்த உலாவற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெகுலராக எழுந்து உங்களோட தீபம் ஏற்றினாலும் சரி, உங்களோட வேலைகளை செய்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு தோணியிருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அதிகாலையில் எந்திரிக்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளோடையும் நிறைய மனக்குழப்பத்தோடையும் தான் நாம் அந்த அதிகாலையை தாண்டி எந்திரிக்கும் போது அதுதான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஆனால் இந்த அதிகாலையில் எந்திரிக்கும் போது நம்மளோட உடம்பும் மனசும் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கலாம், எனர்ஜியாக இருக்கலாம், எல்லாமே போய் ஒரு புத்துணர்வான ஒரு ஆளாக மாறுறதுக்கு தாங்க அந்த மாதிரியான ஒரு டயர்டெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதைத்தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த கடவுள்கிட்ட ஒரு பிடிவாதமாக நீங்கள் தொடர்ந்து அதை செய்யும்போது நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்குங்க, நிறைவேறவும் செய்யும். கடவுள் அதற்கு அருள் புரியவும் செய்வார். ஏன்னா இந்த பிரபஞ்சமும் சரி, கடவுளும் சரி, நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டு
நம்மளோட வாழ்க்கையை முழுசாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அதிகாலையில் எழுந்திருக்கும் போது தான் நான் இதை உணர ஆரம்பித்தேன். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிக்கிறேன். இப்படி என்னோடய ரெகுலர் ரொட்டீனை மாற்றிக்கும் போது என்னோடய லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அதைத்தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மளோட பயணம் எது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட பயணம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம ஹாப்பியாகவும் எப்படி சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வையும் நம்மளோட வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியும். அதுக்குண்டான ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த அதிகாலை நேரம் கொடுக்குதுங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 நாள் எந்திரிக்கும் போது உடம்பு டயர்டாகுது அப்படின்னா அது கண்டிப்பாக டயர்டாக தான் செய்யும். அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளிவருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த அதிகாலை நேரம் கொடுக்குங்க. இந்த பிரபஞ்சமும் அதுக்காகத்தான் உங்களை அதிகாலை நேரத்தில் எழுப்புது அப்படின்னே நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கை காத்துட்ருக்குது. அதுக்காக தான் இந்த பிரபஞ்சமும் உங்களை எழுப்புது. சரி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து என்னோடய பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளேயும் கோலமெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. எங்கள் பாப்பா ரொம்ப சேட்டை. இன்றைக்கி அங்கன்வாடியும் லீவுங்கிறதுனால பாப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் இன்றைக்கி புரட்டாசி 4வது வாரம் அப்படிங்கிறதுனால இங்கே பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகலான்னு முடிவு பண்ணி போயிருந்தோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே வரல, வெளியில் ஏதாவது டீ மாதிரி சாப்பிட்லான்னு நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போகும்போதும் மழை வரும்போதும் மழை, அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டுக்கடலை சட்னி அடைக்கலான்னு கடையிலேருந்து வாங்கும்போது அந்த நியூஸ் பேப்பரில் பொட்டுக்கடலை கொடுத்துருந்தாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஒரு இலங்கை தமிழர் தமிழ் எஃப்எம்ஐ நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேங்க. அதை படிக்கும்போது நம்மளோட அனிதா சிஸ்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. அவங்க தான் ஹாய் சிஸ்டர், ஐ எம் அனிதா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சிஸ்டர், உங்களுக்காக தான் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஹாய் அனிதா சிஸ்டர். அதுக்கப்புறம் நம்மளை ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லிடலாம். புஷ்பவதி சிஸ்டர், வாசுகி சிஸ்டர், பிரியா சிஸ்டர், ஷீலா சிஸ்டர், அப்புறம் நேற்று நிறைய சகோதரிகள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஞாபகப்படுத்துங்க சிஸ்டர். நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்ப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் அருமை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்லேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் சேனல் நானும் டெய்லியுமே பார்ப்பேன், நானும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இதுதாங்க அது. ஃப்ரான்ஸில் தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் இலங்கை தமிழர் ஒரு எஃப்எம் நடத்திட்டு வர்றாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த அவரை பார்க்கும்போது. அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி தோசை தாங்க சுட்டிருந்தேன். உண்மையிலேயே அந்த நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன். தமிழ் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்து அவர் தமிழுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் இருந்ததுங்க. இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. Thanks for watching friends. Thank you.